சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் தொடங்கினதிலிருந்து கார்த்திகை, மார்கழி, தைன்னு சொல்லிட்டு இந்த 3 மாதங்களும் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்திலிருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து சபரிமலைக்கு மாலையிட்டு விரதம் இருந்து புனித யாத்திரையை வந்து மேற்கொள்வாங்க. இது வருடந்தோறும் இந்த பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த வருடம் சபரிமலை சீசன் தொடக்கத்திலே வந்து பல லட்சம் மக்கள் வந்து சபரிமலையில் வந்து தரிசனம் செஞ்சுருந்தாங்க. அங்கே வந்து பெருமளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் வந்து ஒரு பெண் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்படி ஒரு தரப்பு வந்து அதிகப்படியான அங்கே சுகாதாரம் இல்லை, அதிகமான கட்டமைப்பு இல்லை, அரசு வந்து ஒழுங்காக வந்து அதை வழிநடத்தலை, கூட்டத்தை வந்து சரியாக வந்து கண்காணிக்கல அப்படிங்கிற சொல்லி பல விமர்சனங்கள் வந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு. இது வந்து கேரளா முழுக்க வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய இக்கட்டை வந்து இந்த தகவல் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல வலதுசாரிகள் வந்து ஆளுங்கட்சி நோக்கி இதை வந்து மிகப்பெரிய ஆயுதமாக வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பல அரசியல் விமர்சகர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தகவல், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோவிலில் வந்து 5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்கு. 5 கிலோ தங்கத்தை வந்து இடதுசாரி கட்சியை சேர்ந்த சிபிஎம் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏயோட துணையோட அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதை வந்து பெருமளவில் வந்து பேசுபொருளாக ஆக்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 1999ஆம் ஆண்டு வந்து விஜய் மல்லையா யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்திய அரசை ஏமாத்திட்டு, பேங்கை ஏமாத்திட்டு 900 கோடி ஊழல் பண்ணிட்டு லண்டனில் வந்து குடிபெயர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து சபரிமலைக்கு 30 கிலோ வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கப்பட்ட தங்கத்தின் வழியாக சபரிமலையில் இருக்கிற முக்கியமான சன்னிதிகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற துவாரபாலக சிலைகளுக்கு சொல்லி தங்க தகடு செஞ்சு திருவாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக வந்து மாட்டியிருக்காங்க. அந்த தங்க தகடுல இருந்து தான் 5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு வந்து சபரிமலையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் வந்து பராமரிப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஐயப்பன் சன்னதியாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி இருக்கிற மற்ற தெய்வங்களோட சன்னதிகளுக்கு மேற்கூரைகள் வந்து பிரித்து வந்து புதிதாக வந்து பராமரிப்பு பண்ணி மீண்டும் வந்து அந்த தங்க தகடுகளை வந்து பதிச்சிருக்காங்க. அப்படித்தான் சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்துக்கு வெளியே இருக்கிற துவாரபாலகர் சிலையில இருந்து 2 பக்கம் துவாரபாலகர் சிலை இருக்குது. 2 பக்கத்துல இருந்து தங்கத்தகடுகளை எடுத்துட்டு அதை வந்து புதிதாக வந்து பராமரித்து வந்து செப்புனிட்டு அதை வந்து திரும்ப பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக இருக்குது. அப்படி வந்து அந்த தங்கத்தகடுகளை எடுக்கும்போது தான் ஒரு 40 நாள் அந்த தங்கத்தகடுகள் எங்கே வச்சுருந்தாங்க, அது காணாமல் போயிடுச்சு. ஒரு 40 நாள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு தான் இவங்க வந்து திரும்ப வந்து சென்னையில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து அதை வந்து புதுப்பிக்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்து முதற்கட்டமாக வந்து வெளியாக இருக்குது. அப்படி 40 நாள் அந்த தங்கத்தகடு எங்கே போணுச்சு அப்படிங்கிற தெரியல. ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த 5 கிலோ தங்கத்தை வந்து சுரண்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி வந்து சந்தேகப்படுது. இல்லை எஸ்ஐடி எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இப்போ 2025 அக்டோபர் மாதம் வந்து வெளியாயிருக்கு. இந்த மாதிரி 5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிதாக திருவாங்கூர் தேவசம் போர்டைய தலைவராக வந்து பொறுப்பேற்ற ஒருவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. கோர்ட் இதை சூமோட்டோவா எடுத்துக்கிட்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் இந்த மாதிரி 5 கிலோ தங்கங்கள் வந்து காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ஊழல் வந்து சபரிமலையில் வந்து நடந்திருக்கு, கடந்த 1999 இருந்து இப்போ 2025 வரைக்கும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு முழுமையாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி நிறுவனத்தை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட விசாரணையில் பல அதிர்ச்சி கூட்டுற தகவல்கள் வந்து நமக்கு வெளியாயிருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கிற நிர்வாகமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மற்ற வேலைகள், அதாவது பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் கருவூலம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது சபரிமலை கோயிலை வந்து திருவாங்கூர் தேவசம் போர்டு தான் வந்து பார்த்துக்கிறாங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், அதேமாதிரி சபரிமலை கோயில் அப்படிங்கிறது திருவாங்கூர் தேவசம் போர்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதோடைய புதிய தலைவராக வந்து PS பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவர் பொறுப்பேற்ற பின்னாடி தான் இந்த ஊழல் அப்படி வந்து நடந்திருக்கு, 5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல இதை வந்து குற்றச்சாட்டை வந்து வெளியே வைக்கிறாரு. குற்றச்சாட்டை வெளியே வச்சோன்னே கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து சோமோட்டோவா இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து விசாரணைக்கு வந்து ஒரு சிறப்பு குழு வந்து போடுறாங்க. அதன் பின்பு அந்த பிரசாத் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த ஊழலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம், அவர் தான் இதோட மாஸ்டர் மைண்டாக செயல்படுறான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து சபரிமலைக்கு பல டொனேஷன்ஸ் நாங்கள் தாரோம், என்கிட்ட எல்லாருமே பணத்தை கொடுங்க, நான் வந்து சபரிமலைக்கு வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற பல தொழிலதிபர்கள்ட்ட அவர் வந்து வசூல் பண்ணார். வசூல் பண்ண பணத்தில் ₹1 கூட திருவாங்கூர் தேவசம் போர்டுக்கோ இல்லை சபரிமலைக்கோ அவர் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அவர் வந்து ஈடுபாடு இருக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவரை வந்து விசாரணைக்காக நீங்கள் எடுத்துக்கிறணும், விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பிரசாத்
பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அதன் பின்பு வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கிற இடதுசாரிகள் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் எம்எல்ஏக்களுக்கும் இந்த ஊழலில் இந்த முறைகேட்டில் தொடர்பு இருக்கலாம்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து எஸ்ஐடி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்க பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதன் பின்பு வந்து தீவிரமாக விசாரணையை வந்து மேற்கொண்டதில் ஆளும் கட்சி அந்த பகுதியை சேர்ந்த பத்மகுமார் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாசு அப்படிங்கிற முன்னாடி தேவசம் போர்டுடைய தலைவராக இருந்த அவரும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5 கிலோ தங்கம் எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்களை வந்து கொடுக்குறாங்க. 2019 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பராமரிப்பு பணிக்காக துவாரபாலகர் சிலையாக இருக்கட்டும் இல்லை கதவுகள் போன்ற இடங்களில் கலட்டுறாங்க. கலட்டிட்டு இந்த இடத்த வந்து புதுமைப்படுத்துறதுக்காக, அதாவது தங்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேற்படுத்துறதுக்காக சென்னையில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு அனுப்புறதாக முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அனுப்பும்போது அந்த துவாரபாலகர் சிலையில் இருக்கிற தங்க தகடுகள் வந்து ஒரு 40 நாட்கள் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த 40 நாட்கள் எங்கே போனதுன்னு தெரியாமல் போனதுனால தான் இவ்வளோ சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த 40 நாளுக்குள்ளே தான் இந்த தங்கத்தை வந்து எடுத்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சன்னிதானத்துடைய கதவுகளில் இருந்தும் கொஞ்சம் தங்கம் வந்து களவாடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரணையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. செப்டம்பர் மாதம் கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து விசாரணை குழு வந்து அமைக்கிறாங்க. அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பிரபலமான நடிகர் ஜெயராம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரையும் இதில் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. நடிகருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும், அவரை ஏன் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் தேடி பார்க்கும்போது கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த தங்கம் வந்து அந்த காலகட்டத்தில் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற அதே நாட்களில் அதே நேரத்தில் வந்து சென்னையில் வந்து அந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டு அப்படிங்கிறவர் வந்து ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு. ஐயப்பனுடைய துவாரபாலகர்கள் இந்த சிலையெல்லாம் வச்சு வந்து ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு. அந்த நிகழ்வில் வந்து ஜெயராம் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காரு. ஜெயராம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுனாலே அவருக்கு இதில் வந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை அந்த சிலையை அவர் பார்க்கும்போது இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விசாரணை வந்து அவர்கிட்ட மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஜெயராம்கிட்ட செய்தியாளர் கேட்கும்போது, நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை, நான் எந்த தப்பு ஒருவேளை பண்ணியிருந்தாலும் அதற்கான தண்டனை வந்து அனுபவிக்கிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன், நான் விசாரணைக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பேன், இது வந்து கடவுளோட விஷயம், இதில் வந்து நான் எப்படிங்க தப்பு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு. கேரளா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கனால இது மிகப்பெரிய ஆளுங்கட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு முக்கியமான காரணமாக எடுத்துட்டு அங்கே இருக்கிற பாஜக மற்றும் வலதுசாரி அமைப்புகள் வந்து பெருமளவில் இது வந்து பேசுபொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் கடந்த 5 தினங்களாக வந்து இந்த 5 கிலோ தங்கம் களவாடப்பட்டது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த காணொலியோட ஆரம்பத்திலே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு பெண் வந்து கூட்ட நெரிசல் வந்து உயிரிழந்திருந்தாங்க. சபரிமலையில் வந்து வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணமாக வந்து திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டாக இருக்கட்டும் இல்லை கேரளா அரசு வந்து சரியான ஏற்பாடுகளை வந்து பண்ணலை. இவ்வளோ கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து அரசு நோக்கியும் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டை நோக்கி வந்து வச்சிருந்தாங்க. இந்த தகவல் வந்து அதிகமாக பரவுனனால இந்த தங்கம் வந்து காணாமல் போனது வந்து அதிகமாக வந்து வெளியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல அரசு வந்து தவறுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆன்லைன் புக்கிங்க்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் புக்கிங் சொல்லப்படுற அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணிட்டு அப்படியே சாமி தரிசனம் செய்யக்கூடியது பம்பாலையும், நிலக்கல்லையும், எரிமலையும் சொல்லிட்டு 3 இடங்களையும் வந்து அரசு வந்து திறந்திருக்காங்க. இதனால அதிகமான கூட்டம் வந்து அந்த இடத்துல கூடிருச்சு. கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய காவல்துறையோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி வந்து கம்மியாக இருந்திருக்கு, அங்கே கழிப்பறைகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் அந்த நேரத்தில் வந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டுக்கும் அங்கே இருக்கிற கேரளா அரசுக்கும் இடையில் வந்து கடந்த சில நாட்களாக இல்லை கடந்த வருடங்களாகவே பல மோதல்கள் வந்து போயிட்டு இருக்கு. யார் வந்து சரியாக நிர்வகிக்கிறது, யார் வந்து பெரியாள் அப்படிங்கிற மாதிரி பல மோதல்கள் போயிட்டு இருக்கதா வந்து பல தகவல்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 நிறுவனம் சேர்ந்து, அதாவது அரசாக இருக்கட்டும் இல்லை இந்த தேவஸ்வம் போர்டு நிறுவனம் சேர்ந்து பக்தர்களுக்கு சரியான ஏற்பாடுகளை செய்யலை அப்படிங்கிறது அங்கே போன பக்தர்களுடைய மனக்குறையை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நவம்பர் மாதம் தொடங்கினிலிருந்து சபரிமலையில் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, அதனால தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து அங்கே வந்திருக்காங்க, வர்ற பக்தர்கள் வந்து கவனமாங்க, உங்களுக்கான குடிநீரை உங்களுக்கான உணவை வந்து நீங்களே உறுதி செஞ்சுட்டு மலையேற்றத்தை வந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து 5 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிடுச்சு, 5 கிலோ தங்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி விசாரணை மேற்கொள்றதுக்காண்டி நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் தகவல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற ஆறுகளில் வந்து அதிகமாக வந்து மூளை திங்கக்கூடிய அபிமா அப்படிங்கிற வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால வர்ற பக்தர்கள் வந்து கவனமாக வந்துட்டு போங்க, நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கை வந்து மூடிட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை சார்பாக வந்து பல தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சபரிமலை சீசன் தொடங்கினிலிருந்து சபரிமலை சுற்றி பல சர்ச்சைக்குரிய தகவல்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து எழுந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதும் பல லட்சம் மக்கள் வந்து சபரிமலைக்கு பக்தர்களாக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி பல லட்சம் மக்கள் வந்து
வந்து அங்கே வர்றதே அங்கே இருக்கிற அரசை நம்பியோ இல்லை அங்கே இருக்கிற தேவசம் போர்டை நம்பி தான் வராங்க. அவங்க சரியான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தா இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சபரிமலை அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் பக்தர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலமாகவும் இருக்குது. பல லட்சம் பக்தர்கள் வந்து ஆண்டுதோறும் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வேளையில் தான் சமீபத்தில் கூட இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து முதல் பெண் ஜனாதிபதி, அதாவது சபரிமலை தரிசனம் பண்ணுற முதல் பெண் ஜனாதிபதினு கூட நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கோயிலை சுற்றி இவ்வளோ சர்ச்சைகள் இருக்குது. இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அரசு வந்து விரைவில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதான் பல பக்தர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து